ம். ம். அந்த குப்பைமேனி சோப்பு இருக்குங்க, என்ன ரேட்டுங்க வரும்? 96 ஒன்று தருவாங்களா? டேஸ்ட்டு வரலைங்களா? இல்லை, எல்லாம் ரேட்டுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. சரிங்க. டேஸ்ட்டு தான் மெயினாக வேணும். பேஸ்ட் ஆர்டர் போடுறது சார். சரி சரிங்க. வந்துச்சுன்னா பேஸ்ட் வந்து கொஞ்சம் இதில் கொடுங்க. கப்லயே வந்து ஸ்டாக்ல இருக்கு. அடுத்த மாசம் எல்லாத்துக்கும் எல்லா ஜாமான் தெரியவா பண்ணி தரேன். ஏன்னா பௌத்திரம் தான் பக்கம். ஒன்றும் பிரச்சனை வாங்கிக்கலாம். சரி சரி. வந்த உடனே நம்பர் கொடுத்துட்டு போங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரி சரிண்ணா. ஆர்டர் நாங்க அடிக்கிறோம் பாருங்க. 3 பேர் ஆர்டர் அடிக்கிறோம். பேரு போன் எழுதி வச்சுக்கோங்க. சரிண்ணா. வந்த உடனே எந்த கப்லையும் நான் எல்லா ஸ்டோர்லையுமே பார்த்தேன் சுத்தி. நானும் 2 ப்ராடக்ட் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பேஸ்ட் ஒரு பேஸ்ட் வாங்கினா 3 மாசம் 4 மாசம் பேஸ்ட் பத்தி பிரச்சனை இல்லை. எங்கிட்ட பெஸ்ட் வீட்டுல வச்சுக்கலாம். ஷாம்பு பெரிய பிரச்சனை இருந்துச்சுப்பா. ஷாம்பு கிடைக்கல வீட்டுல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வந்துடும் முடிச்சு சோறு திறமா பண்ணாங்க. காபி சாப்பிடுறாங்க. ஸ்வீட் அதுல உட்காரு சார். உட்காருங்க. பௌத்திரம் பௌத்திரம். என்ன ப்ராடக்ட் நீங்க இருக்கலாம். சரி சரி. இந்த ஒரு மாசத்துக்கு அதுல போடுங்க. சரி சரி. சோப்பு குப்பைமேனி சோப்பு 20 சோப்பு ரோஸ் வாங்கி ஸ்டோர்ல வந்து எடுத்து போட்டுருக்கோம். சரி சரி. வணக்கம். 100 ஆகிக்கும். முன்னாடி ஸ்கோர் 350 இருந்துச்சு. இப்போ 800 ஸ்கோர். ஆமா சார். அதனால கம்பெனி ஸ்டாக்ல காலி ஆயிடுச்சு. ஸ்கோருக்கு படுத்தா நமக்கு போகலாம். ஆரம்பத்துல 500 இருந்துச்சு, இப்போ ஒரு 300 எக்ஸ்ட்ரா 800 வந்துருச்சுங்க. அதனால கொஞ்சம் இந்த ஜனவரி 26 ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரி சரிங்க. சேவிங்கிறதுலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கேன் நான் தெரிஞ்சு வேர்ல்டு வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்தா இப்போ சூப்பரா எல்லாமே நான் இப்போதைக்கு சேவிங் கிரீம் எடுத்துக்கேன். வீட்டுக்கு இங்க வாங்கி வைக்கணும். அங்கேயும் கிடக்குது. சாஸ்திரியாம இருக்கீங்களா? இல்லைங்க சார், பிஎம் ஓகே ஓகே. பேசிக் மெம்பரா தான். சரி, நம்ம இப்போதைக்கு ஸ்டோர் இல்லை, அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா இதாக கொஞ்சம் டெவலப் பண்ணாட்டியும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு இருக்கலாம். இல்லைங்க சார், அது சீமா இருந்தால் தானே எடுக்க முடியும். மினிமம் டைமண்ட்ல நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா சீக்கிரம் பணத்தை பார்க்கலாம். செவன் பார்க்கலாம், சிஎம் பார்க்கலாம் பாருங்க. கீழே வரவங்க சிஎம்மும் உங்க இருக்க முடியல. நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ சொல்லுங்க. போன் பண்ணிருக்கீங்க. காமராஜ் இதுல எழுதிடுமா? சொல்லு சந்தோஷ். கனராஜ் இருக்கீங்களா? போன் வந்துருச்சா? சரி, நாங்க ஸ்டோர் திறப்போம் இங்க பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் கூப்பிட்டு போனோம். சரி சந்தோஷ், பாருங்க கிளம்பிருக்கா? சரி சரி. சரியா.
ம். செங்கல் மாதிரி வச்சிருந்தா நம்புறாங்க. பெரம்பலூர் சைடு பெரம்பலூர் சைடு தான் கிழக்கு சைடு ஒரு ஊர் இருக்காருப்பா. பெரம்பலூர் சைடு அதுக்குதான் ஓனத்தில் இருக்கீங்களா? ம். அதுக்குதான் நீங்க போற மாதிரி இருக்கீங்க. ம். ஐடிலாம் ஓரளவுக்கு போட்டோம். பேங்க்கு ஏரியாவை பெருசா அவங்க ஏற்ற வேலை நீங்க ஏற்றி ம். அவங்க அவங்க பண்ணி தரது இல்லைங்க சார், நானே போட்டு கொடுத்துறது ஐடி. நீங்க தான் போட்டு கொடுங்க. பேங்க் கூட ஏற்றி கொடுக்கலாம். அப்படியே. மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல. ம். கம்யூனிட்டி நாய்க்கு ம். ஆமாம் சார், ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட மறுபடியும் வந்து ஜோனல் ஆஃபீஸ் போய் ஒரு டைம் 2 டைம் ம். செக் பண்ணிட்டு புக் வந்து சரியா பாருங்க. ம். அதே மாதிரி புது ஐடி கூட 2 தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. ம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் முன்னாடி பேங்க்குள்ள அப்படின்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் மட்டும் போடும், லாஸ்ட் டைம்ல பேரு. பின்னாடி வர இனிஷியலா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம்ல பேர், லாஸ்ட் டைம்ல இனிஷியல். ம். நிறைய பேர் 2 தடவை பேர் எடுத்து 2 தடவை பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. பாஸ்புக் ஒரு மாதிரி பேர் வாங்கிங்க யாரும். ம். சரி சரி அதான் நாளைக்கு பிரச்சனை இல்லை. சரி. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆதார் அட்டையில ஒரு மாதிரி இருக்குது, பாஸ்புக்ல வேற மாதிரி இருக்குது. பேங்க் பாஸ்புக்ல இருந்து ம். கம்பெனி எதெல்லாம் பண்ண போறாங்க பேங்க் பாஸ்புக் ஆமாம் சார். அதெல்லாம் பண்ண கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. ம். பேங்க் வெரிஃபிகேஷன் ஒரு டைம் பண்ணாலும் அவ்வளவுதான். அப்புறம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் வந்து இருக்கும். ஆதார் கார்டு பத்தி பேச கூடாதுங்க. ம். பான் கார்டு பேங்க் பத்தி அதான் கேட்கு. ம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சிஎம் மாறின பிறகு அதுக்கப்புறம் தானே பேன் கார்டு வந்து தேவைப்படுதான் சார்? அது வரைக்கும் பேன் கார்டு தேவையில்லை. கொடுக்கலாம் சார். இப்ப கொடுக்கலாம். உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு கீழே ஆளுங்க வந்து கமிஷன் வருதுங்களா, அந்த கமிஷன் ஆமா. வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு தேவை. அன்ன வரைக்கும் தேவை. அந்த கமிஷன்ல கேஷ் வாலெட் இருக்குங்களா, ஆமாம் சார். நீங்க வாலெட் ஓபன் பண்ணா வித்ட்ரா ம். பண்ணுங்க. ம். ரெடீம் கேஷ் வாலெட்னா அந்த வித்ட்ரா பண்றது தான் பாருங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி புரியுது. ஃபர்ஸ்ட் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ம். ப்ரோபைல் இருந்தா அங்க வந்துரும். இல்ல இல்ல ப்ரோபைல் இருக்கு. ரெடீம் கேஷ் வாலெட்ல வந்து ரெடீம் கேஷ் வாலெட். கேஷ் வாலெட் வித்ட்ரா பண்ணாங்க. அது இப்ப அடுத்து வந்து ப்ராடக்ட் நம்ம பண்றோம். ஆமாம் சார். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு பிரச்சனை வரும். ம். அது வித்ட்ரா பண்ணி பாங்க. ப்ரொமோஷன் வாலெட் இருக்கு. ம். ஆமாம் சார். இந்த மூணு பண்றது ஆர்ட் பார்த்து இன்கம் பண்றது ம். ஆமாம் சார். சாட்டர் மாதிரி ம். பாக்கெட் மணி மாதிரி பாக்கெட் மாதிரி. டீம் எடுத்தீங்கன்னா அதுல வச்சவங்க வரும். ம். அதுதான் நம்மளோட இருக்கிற சாப்பிடுங்க. யாரும் டவுட் கேட்டாலும் இங்க இருந்து டவுட் முடியும். ம். நான் கூட்டு வந்துடுறேன். டவுட் கிளியர் பண்ணுவாங்க. ம். டவுட்ல என்ன பண்றீங்க? பௌத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தை இருக்குல்லைங்க சார். ம். சந்தைக்கிட்டேயே சரி சரி. இங்கே பெருமாள் கோயில் அதுக்கு பின்னாடி டிரைவர் வந்துட்டு இருந்தார். டெய்லியா தெரியும். நல்ல பேரு குமார் டெய்லருங்களா? ம். 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 நிறைய பேர் பார்த்து ம். ம். அவன் டிரைவர் கேஷ் பண்ணி ஆ சரிங்க சார். அவ்வளோ வண்டியே போடுறீங்க. ஆ ஆ. அங்க வாழ இல்ல சம்பளம் 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்கி. ஆமாம் சார், இப்போ நல்ல டெவலப் ஆயிடுச்சுங்க சார். நீ வேலைக்கு போயிட்டு நகராட்சி வேலைக்கு போயிட்டுருக்கோங்க. ம். டெம்பரரியாக தான் போயிருக்கோம். 100 rupees. ம். இந்த கொஞ்ச நாள் போனீங்கன்னா நீங்க அது வந்து சைட் பிசினஸ் சார். ம். ஆமாம். நல்லா இதாகிடுச்சுங்க சார், ரீச் ஆயிடுச்சு எல்லா பக்கம். எம்டி சார் கான்செப்ட் இப்போ கரெக்டாக சரியா இருக்கு. ஏன்னா ஸ்டோர்ஸ் மூலியமா தான் நம்ம மக்கள் வந்து அதிகமாக ஏன்னா தாப்பேட்டை அதை விட்டா இங்கதான். ம். அதை விட்டா நாம தான் போகணும். ம். ஆமாம் சார்.
பழையப்பட்டி இருக்கு, உங்களுக்கு அந்த பக்கம் போக்குவரத்து கிடையாது. ம் இதுல போக்குவரத்து சௌகரியமா இதுல சௌகரியமா இருக்கு. பாப்பாட்டில இந்த பாப்பாட்ட ஸ்டோரேஜ் இங்க தான் இருக்காரு. ம் அவரும் இங்க லீவ் தான். ம் அவர் ஆல்ரெடி அந்த ஸ்டோரேஜ் காப்பட்ல அது ஓப்பன் ஆயிருச்சா சார் ஸ்டோர்? ம் ம் ப்ராப்பரா ஓப்பன் பண்ணுவாங்க. ம் ம் எல்லாமே வாங்கிட்டாங்க. இந்த 2 ஸ்டோர்ல பொண்ணு வாங்கிட்டாங்க. ம் ம் சொல்லிடுவாங்க. சரி சரிங்க சார். பாப்பாட்டில அந்த பக்கம் போனா நாங்க வாங்கிக்கலாம், இந்த பக்கம் வாங்கிக்கலாம். சரிங்க சார். ஏன்னா அங்க நமக்கு பக்கம், ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார தானே வருது. ஆனா அங்க வந்துடும். அங்க போனா வாங்கிக்கலாம். இப்போ சார் இப்போ வந்து இதில் இருக்கும்போது ஓஎம்ஆ இருந்து பிஎம்ஆ மாறோம் சார். பிஎம்ஆ மாறின பிறகு அதுக்கப்புறம் ஸ்டோர் பொருளை வந்து ஸ்டோருக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போகிறோம். அதில் வந்து நமக்கு கமிஷன் எவ்வளோ சார் பிடிப்பாங்க? கமிஷன் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 4 ரூபா 50 காசு. கமிஷன் ப்ராடக்ட் கமிஷன் ப்ராடக்ட் கமிஷன் அது வந்து கமிஷன். சரி சார். ப்ராடக்ட் ஏதோ 100 ரூபாய்க்கு 40 காசு. 1000 ரூபாய்க்கு 40 காசு. சரி சரி. இப்போ உங்க ஃபேமிலிக்கு வேற ஐடி இருக்கா? இப்போ நீங்க டாப் ஐடியில் இருக்கீங்க, உங்களுக்கு உங்க ஒய்ஃப் தான். உங்க ஒய்ஃப் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரைக்கும் கமிஷன் அதிகம். ஓ அந்த மாதிரி. சரி சரிங்க சார். நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் போயிடும். உங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு 3 நாள் வரைக்கும் கமிஷன் நல்லா தான். அதனால நீங்க ஒரே மாதிரி தான் ஆகும். சரி சரிங்க. அதனால உங்க ஃபேமிலிக்கு வேற 3 ஐடி இருக்கா, 3ஆவது ஐடி இருக்கா, கீழே யாரும் 3ஆவது இருக்கணும். அவங்க பேர்ல இருக்கீங்க எல்லாத்துக்கும் இல்லாம அவங்க. சரி. நான் என் ஒய்ஃப் இருக்காங்க, ஒருத்தர்லாம் நான் பதிவு எனக்கு அவங்க. இப்போ அவங்களுக்கு கமிஷன் போவோம். அதுக்கு 2.20 போகும். 1.20 அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாங்கி தனி கமிஷன் அது உண்டாகும். உங்க டீம்ல யாருனாலும் அவங்க பிஎம் ஆனாலும் சரி, ஓஎம்ல ப்ராடக்ட் ஆனாலும் அவங்க வந்து யோகி ஆட்சியர் और भारतीय समाज में संयम बनाए रखा, लेकिन हर एक दिन के साथ ही हमारा இல்ல அண்ணா நல்லா தெளிவா சொல்றாரு. பயன்படுத்துறாங்க. ஆத்தூர் எந்த ஏரியா சொல்றீங்க? முல்லைவாடி. முல்லைவாடியா? என்ன உள்ள டவுன் டவுனுக்குள்ளாரே இருக்குது. தெரியாது, பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் தெரியும்.
நான் first ஆட்டோல தான் கவனம் போனோம். எங்க வழியில சின்ன சட்டம் ஒரு டிரைவர் இருக்காரு. நடந்தாங்க. அவங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு 3-4 சேர்ந்து அது பெரிய டீம் அது. அதாவதுங்க கம்பெனி டேரக்டா போறாங்க. நம்ம அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் வாங்கி எடுத்துக்குவாங்க. இந்த சேவை ஆர்கனைசேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து தெரிஞ்ச இவரு பக்கத்துல வர தர்மபுரி ஆஃபீஸர் இருக்காரு. இவரே பணம் கட்டணும். எப்படின்னா இவரு அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம அக்கௌண்ட் தான் அது கம்பெனி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம வந்து பேங்க்லயும் போய் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா பணம் வந்து டைரக்டா கம்பெனி அக்கௌண்ட் பண்ணலாம். பேங்க்ல போடுற மாதிரி அது சொல்லவில்லைங்க சார். அது சொல்ல அவங்க தப்பு பண்ணி நாங்க டவுட் தான் கேட்கவே போனோம். இந்த மாதிரி அங்க இருக்க நாமே கட்ட போறோம். சார் இவங்க சார் அந்த ஆத்தூர்ல டேரக்டா பண்ண மாட்டாங்க. பின்ன வந்துச்சுங்க பறந்து போனாங்க. ஒரு நம்ம பாடசாலை நம்ம வந்து உத்தரா கூடிய முதிக்கிறோம். பழனிய பழனி கீழே அவரு பேர் தான். பந்தாவசி ஸ்டோர் இருக்கு, தாப்பாட்டில இருக்கு. 2ஆம் ஸ்டோர் சரி சாப்பாட்டுல கடை சொல்ற இவங்க ஒரு பக்கத்துல காண்டாங்க. அவர் பௌத்தரம் சாதி இருக்காரு. அங்க போனாலும் வாங்கிக்கலாம், இங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் சொன்னாலும் சரி. நமக்கு எறும்பட்டி பக்கம் அதுதான். அங்கேயும் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஏதாவது டீம் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்கலாம். அப்ப சாப்பிட்டு ஸ்டோர் இருக்கு. சரிங்க. ஒரு பையன் செட்டி உலகத்துல வந்து இங்க வந்து போக மாட்டாங்க. இங்கதான் வருவேன்னு அவன் ஆரம்பிச்சு வரான். அவன் என்ன சொல்றேன், எத்தனை கிலோமீட்டர்? 40-50 கிலோமீட்டருக்கு. அங்க இருந்து அப்படியே பெரம்பலூர் போனா 20 நிமிஷம் தான். பெரம்பலூர் பக்கம் 20 நிமிஷம் தான் பஸ்ல. பைக்ல போனா 20 நிமிஷம் தான், பஸ்ல போனா 1/2 மணி நேரம். அந்த பையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதான் அவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட விருப்பம் தான். யாரும் கட்டாயம் பண்றது. சரி சரி. வேணாம்பா இங்கதான் சார் வருவேன் அப்படிங்க. ஸ்டோரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டோருக்கும் மக்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும். அதுக்காக 50 கிலோமீட்டர் வந்து பெருசாப்படாது அவங்களுக்கு. நீங்க போனா நம்ம திருப்தியா இருக்கும் அப்படிங்கறது நினைக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கா தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தா வச்சிருக்கோம். எங்களுக்கு காஞ்சிபுரம் 1.5 மணி நேரம் தான். அதே மாதிரி செய்யார் 1.5 மணி நேரம் தான். செய்யார் வந்து இங்க வந்து நம்ம ஸ்டோர்ல வாங்கிட்டு போறாங்க, காஞ்சிபுரம் வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த செய்யார்ல போய் வாங்கினா அந்த ஸ்டோர் பையன் போன இடத்துல பேச மாட்டேன். எப்ப பார்த்தாலும் போன் அட்டன் பண்றா, அடனே பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் போடும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்பெனிக்கு. அவர் எடுக்க மாட்டாருங்க. எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் இல்லைன்றாரு. எப்ப கேட்டாலும் போன் அட்டன் பண்ண மாட்டேன். கஸ்டமர் வந்து தொடர்ச்சி இது மாதிரி நான் ஸ்டோர் ஓபன் பண்றதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுத்தாங்கன்னா ஸ்டோர் லாக் பண்ணிடுவாங்க. அடுத்து அவர் ப்ராடக்ட் பண்ணாலும் போகாது. அதனால அது மாதிரி இருக்கு. எடுக்கவே மாட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு தான் சொல்லிருப்பாங்களே, ட்ரைனிங்ல பாத்துருக்கீங்க. செய்யறல நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா இருக்கு. ஆனா ஸ்டோர் ஓபன் பண்றதுல இருந்தா சொல்றாங்க. கம்ப்ளைண்டே வருது சார். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே போய் பெரம்பலூர் அதனால ஸ்டோர் எழுதி கொடுத்துருக்காங்க சார். எழுதி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன், கடையில் தான் சொன்னாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு 12 ஸ்டாண்டு. சரி ஓகே. பாருங்க, கன்னியாகுமரி அந்த பையன் ஆக்சுவலா ஆன்லைன் ஐடி போட்டாரு. வியாழமாறு திருவள்ளூர் பிஎம் எங்க மாமாட்ட ஆகி கொரியர் போட்டாரு. இந்த பையன் தம்பி ஒரு 50 ரூபா சேர்த்து ஒரு மாலை இருக்கும். ஏன்னா நீங்க இல்லாட்டி பக்கத்து ஸ்டோர்ல போய் வாங்கி சீக்கிரம் இல்ல சார் நான் கொரியர் போட்டோம்னா 50 ரூபா சேர்த்து போட்டுருக்கேன். அப்படி மாமா கொரியர்
அவங்களோட விருப்பம் தான் சார். அவங்களோட தக்க வச்சுக்கிறதே நம்ம சென்னையில கிடைக்கும் நான் எதுவுமே பேசல அவங்கலாம் சிஎம் ஆனாங்க அவ்வளவுதான். அவங்களே சொல்லிட்டாங்க சார் சிஎம் போறான். அதெல்லாம் தேடி வருது சார். நம்ம ஆன்லைன் போடுறதுமே ஒரு சில பேர் தொடர்ச்சியா பாக்குறவங்க போன் பண்ணி கேட்கறாங்க. கேட்டே வந்து ஃபாலோ பண்ணதான் தெரியுது. நிறைய பேர் எனக்கு யாரே தெரியாம இருக்காங்க ஐடி போடுறாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் வெள்ளச்சாமி டி வெள்ளச்சாமி பவித்ரம். 3வது மணிலும் போகணும் சார். விக்கா படிதானே எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஓகே. எண்பத்தி ஓகே சார். ப்ராசஸ் போயிட்டு 460 பணம் கட்டலாங்க. 36 இடம் ஓகேவா? அதான் 239 239. என்ன ப்ரோ ஒரே கடையா தான் எடுத்துருக்கீங்க? இல்லைங்க சார், இப்போ பிஎம்மா இருக்கு. பேஸ்ட் கேட்டேன். பேஸ்ட் மினி சோப்பு மினி சோப்பு இருக்குங்களா? பேஸ்ட்டும் சோப்பும் வந்து மினி சோப்பு. பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓகே சார். பஸ் ஸ்டாண்ட் கூட தள்ளி வச்சு அப்புறம் வந்து மொத்தம் வந்து எடுத்துக்கிறேன். இது 2 சேர்ந்தாப்புல எடுத்துக்கலாம். பேஸ்ட் குப்பை மினி சோப்பு. எவ்வளவு வேணும்? குடிச்சு போடுங்க சார். பேசிட்டேன். ரொம்ப 10 நம்ம சொல்றாங்க. அதுக்கான பேசலாம். பேசுங்க என்ன ஒரு 1500 ரூபாய் இல்ல பேசுங்க. நமக்கு டவுன் செங்கூர்ல அந்த ஸ்டோர் டிஎம் ஆயிடுச்சு. உங்களோட அக்கௌண்ட் 2 மாசம் தான் வெயிட் பண்ணுவோம். எந்த கடந்த அவங்க கடந்து சரி வாழ்க்கை சாப்பிடுவாங்க. இப்போ 50 நேரம் ஆகும். அவங்க சொந்த காசு 70,000 அவங்க சொந்த வீடு கடை இருக்கு சார். மளிகை கடை கீழே 2 மளிகை கடை. அதனால ஒரு மளிகை கடை வயலுக்கு ஒரு இது மளிகை கடை. இன்னொரு கடை இது வரைக்கும் கடைசல் பண்ணி உள்ள இந்த ஒரு கடை இந்த போகும். அந்த மாதிரி அவங்க வீடு கட்டி சார். அவங்களுக்கு பங்காளிலாம் சொல்றாங்க நீ வெறும் உதவியா மட்டும் கொடுத்து அனுப்பிட்டீங்களா? நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு தெரியும். அதெல்லாம் அதனால கிளம்பி போங்க. உங்களுக்கு ஆவாரம் சேமியா இருக்கோட சுகருக்கு நல்லதுமா. சேமியா செஞ்சு சாப்பிடுறீங்க. எல்லாரும் சேமியா தானே எல்லாருமே போலாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் சார்? நல்லா சாப்பிடுங்க. ஒரு பயிர் ஃபுல்லாக சாப்பிடுறேன். டவுட் எதுவும் வீட்டுல கொஞ்சம் டென்ஷன் ஆகுறேன்.
சேமியனாலே கேட்டு கட்டுறோம் போட்டா அவங்க ஸ்ட்ரைட்டா வாங்க வரது காரணம் சொல்லி சில பாட்டு மடி போங்க பின்ன வரும் நான் போய் லிப்ஸ்டிக் கஷ்டமா இருக்குல்ல? எங்க இருக்கு சார் கார்டு சைடு கிளம்பும் போது மண் சரிவாயி ஆகுன்னு போறேங்க இந்த பேஸ்ட் அப்ப பாதி வந்து வந்திருக்காங்க 4000 ரூபாய் பாட்டு பஸ் வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வந்து அவங்க சில பேர் என்ன பண்றாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நான் வண்டி பண்ணிக்கலாம் சார் இல்ல சார் நேரம் ஆபீஸ் போறாங்கன்னு சொல்லிடுறாங்க சார் சார் நேரம் கோயம்புத்தூரே போறேன்னு நான் வெயிட் பண்ணதான் சொன்னேன் குழந்தைல இருந்து ஊட்டில இருந்து வரணும்னு சொல்லும் போது வேண்டாம் சார் அங்க இருந்து வர வேணாம்னு சொல்லுங்க நான் மூவ் பண்றேன் சார் அப்படின்னு அன்னைக்கு காலையில சார் சொல்லிருக்காரு இல்ல நான் போட்டாரு நீங்க நேரடியா முதல்ல வாங்கட்டாரு என்ன வரக்கூடாது 2 பிள்ளைங்களை சொல்லிட்டு இல்ல அதுதான் சார் அத நான் மூவ் பண்ணேன் ஒருவேளை அவங்க வரல நாங்க சொன்னோம்ல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா நீங்க வரல அதாவது நீங்க உங்க சர்க்கிள் தாண்டி நான் வந்து அத்தாரிட்டி கம்பெனி சைடு அப்ப நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னாக்க நான் ரீசனபிள் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால வர சொல்லிக்கிறீங்க நான் அவங்ககிட்ட பிரச்சனை பின்னு வரல நான் மறுபடியும் வரணும் என்ன ஆரம்பிச்சாரு தெரியும் ஒரு தெரியாத கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுங்க எவ்வளவு லாங்ல இருந்து வரலாம் போன் போட்டு நான் கேக்குறேன் நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க எங்க இருக்கு ஆபீஸ் அப்படியே அசால்ட்டா சொல்றாங்க பீளமேட்ல தெரியலங்க ஆபீஸ்ன்னு சொல்லி கேக்குறேன் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க கூகுள்ல சர்ச் பண்ண எனக்கு தெரியாது அங்க இருக்க மட்டும் கேக்குறேங்க அட்ரஸ் இல்லைங்க அப்படிங்க அப்புறம் போட்டா மாத்திட்டாங்க அட்ரஸ் மாத்தாம நான் பீளமேடு ஆபீஸுக்கு சொல்லவும் தான் நான் திரும்ப சொன்னேன் நானே கொஸ்டின் ரைஸ் பண்ணி வாங்கிக்கிறேங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெயிட் பண்ணுங்கன்னு சார் வந்து வெயிட் பண்ண வந்து தாமதிக்கிறாரு பணம் கட்டியாச்சுன்னு நினைச்சு திரும்ப நான் நேரம் கோயம்புத்தூரே போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் தான் அந்த டாபிக் நான் விட்டுட்டேன் இல்லாட்டி நீங்க கோயம்புத்தூர் போய் அழைக்கிற அவசியமே இல்லை கேள்வி கேட்கறாங்க இத்தனை நாள் ஆச்சு எப்போதுமே வச்சுக்கோங்க வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஏமாட்டி கட்டக்கூடாது சார் சரிங்களா ஏதாவது ஒரு அமௌண்ட் தான் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஐடியா வச்சுதான் நம்ம கொடுக்குறோம் 4 பேருக்கு பணம் கட்டுறீங்க 4 பேருக்கு அதே பேங்க்ல கட்டுறீங்க பின்ன சாயந்தரம் முதல்ல கட்டு போன சாயந்தரம் எனக்கும் அக்கௌண்ட்ல இருந்து கட்டிருக்கீங்க நாங்க எல்லாத்துக்குமே அங்கதான் போய் கட்டுவோம் உடனே பின்ன 2 மணி நேரத்துல அது ஒண்ணுமே நாங்க பஸ் ஸ்டாண்ட் வரக்குள்ள பின் வந்தோம் அந்த டவுன்ல தான் எதா இருந்தாலும் போய் அவங்க கேட்டு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சரி சரின்ட்டு நீங்க இப்ப கோப்புல சர்ச் பண்ணீங்க எனக்கு தெரியாது எனக்கே ஆஃபீஸ் எங்களே தெரியாது அது எப்படி ஒரு பிரான்ச் ஆகும் இன்னொரு பிரான்ச் வைக்கிறது தெரியாது அவங்க அவங்க கையில பாக்கல இல்ல சேவா விஷயம் நீங்க இங்கேயே கட்டிட்டு அவங்க அக்கௌண்ட் போட்டாச்சுங்க உங்களுக்கு ஜோனல் ஆபீஸ் ஏமா இப்ப ஒரு 3-4 நாளா என்ன பிரச்சனை அக்கௌண்ட் டைரக்டா பண்ணுறது டைரக்டா 60 ரூபாய் டிஸ்கவுண்ட் 60 ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் போடுறாங்களா அதுக்கு பயந்துட்டு இப்ப ஒரு கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பயப்படாதீங்க பயப்படாம செய்யுங்க இந்த ஜோனல் இன்னொரு கஸ்டமர் சொல்றீங்க இன்னொரு கஸ்டமர் நம்ம வீட்டுல இல்ல இல்ல அவங்க சேலம் பிரச்சனை இல்ல இப்ப வெளியே யாராவது சேர்க்கவே பயமா இருக்குது பயப்படவே தேவை இல்லைங்க அதாவது ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கஸ்டமரோட அக்கௌண்ட் நீங்க 1050 ரூபாய்க்கு வந்துட்டீங்க இத மட்டும் பண்ணுங்க எவ்வளவு இருக்கீங்க சார் 850 ரூபாயில இருக்கீங்க இதுவரையில உங்களுக்கு எந்த பிரச்சனையாவது வந்துருக்கா அதனாலதான் தைரியமா நான் போய் கட்டணும் சேலம் சார் ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிடுறேன் சரிங்களா நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது உங்களோட அக்கௌண்டோ இல்ல கஸ்டமரோட அக்கௌண்டோ இல்ல வேற யாரோட அக்கௌண்டா இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் லெஃப்ட் கொடுங்க இல்ல உங்க மொபைல்ல இருந்தா ஐஎம்பிஎஸ் கூட கொடுங்க
ஐஎம்பிஎஸ் ஐஎம்பிஎஸ் சொல்றாங்க 1 லட்சம் ரூபா சார் வரும் பேங்க்ல. இல்ல சார், லெஃப்ட் கொடுங்க. நம்ம செகண்டே கூட ஐஎம்பிஎஸ் கொடுக்கலாம், லட்சம் லெஃப்ட் கிளியரா போயிடும். செய்யலாம். அப்படிங்கும்போது லெஃப்ட் கொஞ்சம் லேட் ஆகும், ஐஎம்பிஎஸ் கொஞ்சம் குயிக் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். உடனே போயிருமா? இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுங்க. அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய 48 மணி நேரம் டைம், மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்ல வந்துடும். இது ப்ரொசீஜர். இதுவே இல்ல, அதே பெடரல் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, அந்த பெடரல் பேங்க் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அந்த சலான்ல உங்களோட பேரை மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி யூசரோட பேரு அங்க வந்து மெசேஜ் போச்சுன்னா உங்களோட யூசர் பேரு அங்க வரணும். யூசர் நேம் வந்து மேல சலான்ல எழுத சொன்னாங்கன்னா அது எழுதிட்டோம். நான் தான் அமௌண்ட் தரேன், என்னோட இடம் கீழே எழுதிட்டேன். அனுப்புறதுனா கரெக்டா 48 நேரத்துல வந்துடும். ஆனா திருப்பி மறுபடியும் அனுப்புங்க. அதாமா நீங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து மாற்றுறதுக்கு சொல்றதுக்கு இல்ல, பணமா ரொக்கமா கட்டி சொல்றதுக்கு இல்ல. நீங்க போயிட்டு உங்களோட கம்பெனி அக்கௌண்ட் கடல்ல இருக்கு, அந்த கடல் அக்கௌண்ட்ல உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் போது, அப்படியே அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் போது உங்களோட பேரும் மென்ஷன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்க சும்மா அக்கௌண்ட் பண்ணிட்டுவாங்க, அங்க யாரோட பணம் வந்துச்சுன்னு தெரியாது. அதுல வராது. அதான்ப்பா 6 நம்பர் தான் வரும். அந்த 6 நம்பர் வரும். அந்த 6 நம்பர் வாங்கி நீங்க அனுப்பணும். அந்த 6 நம்பரை வாங்கி நீங்க அனுப்பும் போது நீங்க பேரை மென்ஷன் பண்ண சொல்லிட்டீங்கன்னா பேரும் அதுல வந்துடும். அவங்க கம்ப்யூட்டர்ல ஏத்துவாங்களா? கம்ப்யூட்டர்ல உள்ள பேங்க் கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது பேரும் அதுல சேர்த்து வந்துடும். சீட்ல எழுதுங்கிறது அது வேற இல்ல சொல்றேன். அது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு பின் வந்துடும். அந்த 48 மணி நேரத்துல பின் வந்துடும். அதை நீங்க சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா 1 வாரம் டைம், 1 வாரம் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க கேஷா கொண்டு போய் டெபாசிட் பண்ணாலும் அதே மாதிரி நீங்க கேஷா கொண்டு போய் நீங்க கட்டவும் கூடாது. அப்பயும் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நட்டு பண்றது எப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிக்கிறாங்க. உங்க பேங்க்ல பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு நீங்களே நட்டுக்கோமா. பேங்க் மொபைல்ல இருந்து பண்றது என்னோட எல்லாம் 7 மாசத்துல 47 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் ஆயிடும். என்ன சொன்னேன்னு கேளு. ஆமா, இந்தியன் பேங்க்ல பேங்க்லயே போய் கட்டுறாங்க. நீ அவங்க பேங்க்ல போயிட்டு இந்தியன் பேங்க்ல கால் பண்ணும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. இந்தியன் பேங்க் தப்பு இல்ல, கால நேரம் கட்டலாம். மறுநாள் போய் நீங்க கட்டுங்க, அக்கௌண்ட்ல கட்டுங்க, அன்னைக்கே பின்னு வாங்கிக்கலாம்னு நான் சொன்னேன். அவர் சார் தான் மிஷின்ல வச்சு எத்தனை பேர் போட்டாங்க. நம்ம டீம் பொறுத்தல ஒரு நீங்க அக்கௌண்ட்ல அனுப்பி நாங்கள் இதெல்லாம் இந்த காப்பி இதை அனுப்புங்க. திருத்தணியில போய் திருத்தணியில காசுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க. சரி சார், கிளம்புறோம். அடுத்த டைம் வரும்போது ஆடிக்காரங்களுக்கே 2 பேத்துக்கு பெரிய பிரச்சனை கும்போனா இதுல. அந்த பின்ன எப்படி வாங்கணும் எங்களுக்கு தான் தெரியும். அடுத்த சாண கதறிட்டு பின்னு போச்சு. இல்ல இல்லைங்க மேடம், கிளம்புறேங்க மேடம். இன்னொரு டைம் வருவேன். வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி. நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, வாங்க சாப்பிட போலாம். இல்ல இல்லைங்க மேடம், நான் டைம் வச்சு கிளம்புறேங்க. கிளம்புறீங்களா? சரி சரிங்க. எதுவும் டவுட்டா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. சரி பாருங்க. சரிங்க. நீங்க என்ன கான்டாக்ட் வந்து குப்பமேனி சோப்பும் பேஸ்டர். சரி, வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க. குப்பமேனி ஏதாவது ஸ்கின் ரேஷஸ் இருந்தா ரிமூவ் பண்ணுமா? ஸ்கின் ரேஷஸ் ஏதாவது